குட் ஈவினிங் மிஸ் ரடீன். புரியுங்க சார். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு இன்னும் எஃபெக்டிவாக ஒரு 45 days தான் இருக்குது. அது போக குரூப் ஒன் வர இமீடியட்டாக ஜூன் மந்த் வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் வழக்கம் போல் அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷனில் இருக்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல எஃபெக்டிவாக ப்ரிப்பேர் பண்ணவங்களை நம்ம சொல்கிறது தான் சொல்லிட்டு இருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரிவிஷன் அண்ட் ரீகால் மட்டுமே பண்ணுங்க அண்ட் எஃபெக்டிவாக கொஸ்டின்ஸ் நிறைய பாருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பசங்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் டிஸ்கஸ் பண்ணோன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறது தான் அந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். இப்போ ரீசெண்டாக 1 வீக்காக வந்து பிம்ஸ்டெக் பற்றி நியூஸ் 1 வீக்காக இருந்துகிட்டு இருக்குது. அந்த பிம்ஸ்டெக் பற்றி நம்ம எக்ஸாம் ரிலேட்டடாக கொஞ்சம் தெரியணும், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியணும் அப்படின்னா என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மலா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், இந்த இன்டர்நேஷனல் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம ஜென்ரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட்ஸை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஒரு இனிஷியல் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லா பக்கமும் சொல்லக்கூடிய காமன் மந்த்ரா என்ன அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல பாக்குறீங்கன்னா அவங்க வெப்சைட்ல போய் என்னன்னு பாருங்க, அதுல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அதே தான் பிம்ஸ்டெக்கா இருந்தாலும் பிம்ஸ்டெக்கோட வெப்சைட்ல பார்த்தா பிம்ஸ்டெக் யாருங்கிறத தெளிவா சொல்லியிருக்காங்க. நாங்க யாரு அப்படிங்கிறது. பிம்ஸ்டெக் என்ன சொல்லியிருக்காங்க, பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது வந்து இனிஷியலா ஆரம்பிக்கும் போது அதுல நேபாளும் பூட்டானும் இல்லை. அவங்க வந்து இந்த ஒரு ரீஜனல் அலையன்ஸா வந்து ஒரு எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷனுக்காக ஒரு 5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான். 5 பேர் யாரு? பே ஆஃப் பெங்கால் லிட்டோரல் ஸ்டேட்ஸ், இந்தியா, பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த 5 பேர் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு தான் 1997 அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பீரியட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவே கொஞ்சம் கஷ்டப்பட்டது தான். அவங்களுக்கு தெரியும், நம்மளை வந்து அப்பெல்லாம் ஆசியான்ல நம்ம ஜாயின் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். அந்த ஏசியன் டைகர்ஸ் எல்லாம் இந்தியாவை பெருசா சேர்த்துக்கல அப்படிங்கறதெல்லாம் பெரும்பாலும் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்துட்டு போற விஷயங்கள். ஸோ இந்தியா அப்படிங்கிறது வந்து அப்போ எக்கனாமிக் ஆஸ்பிரேஷன் உள்ள நேஷன். எந்த அளவுக்கு ரீஜனல் கோஆபரேஷனை பில்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பீரியட். தாய்லாந்துமே அந்த மாதிரி அந்த டைகர்ஸ்ல இருந்த ஒரு டைகர் தான். ஸோ தாய்லாந்து அண்ட் மியான்மர். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா இந்தியா வந்து அதை ஓரளவு பில்டு பண்ணி ஒரு நேம் ஷேக் அப்படின்னா அந்த டைம்ல சொல்ல முடியும். அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட்ல என்ன பண்றாங்க, நேபாளும் பூட்டானையும் இந்தியா வந்து இது பண்ணி அதில் ஜாயின். ஏன்னா பே ஆஃப் பெங்கால் அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்கிறத அடிப்படையில அவங்கள சரி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இங்கே தான் குழம்புவோம். என்ன நடக்கும் அப்படின்னா நேபாள் பூட்டான் கிடையாது, ஏன்னா பே ஆஃப் பெங்கால் லிட்டோரல் ஸ்டேட் இருந்தாங்க. ஆனா பே ஆஃப் பெங்கால யூஸ் பண்ற ஸ்டேட் ரெண்டுமே. ஸோ அதனால அவங்கள வந்து பிம்ஸ்டெக்ல வந்து ஜாயின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு அதுல ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த 7 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சமிட் வந்து 2004 வந்து நடக்குதுங்கிறது முக்கியமானது. 1997 5 பேர் தான் இருக்காங்க. 2004 பிரிக்ஸுக்கு நடந்த மாதிரி பிரிக்கா இருந்து அப்புறம் பிரிக்ஸா மாறுச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பிம்ஸ்டெக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்ட் ஈஸின்னு பிஸ்ட் ஈஸின்னு இருக்கிறது எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் கோஆபரேஷன். அதாவது அந்த 5 நேஷனு, அதுக்கப்புறம் எக்கனாமிக் கோஆபரேஷன் இருக்கிறது. லேட்டர் பீரியட்ல வந்து பிம்ஸ்டெக்கா கன்வெர்ட் ஆகி 2004 இருந்து சமிட்டை நடத்திட்டு வராங்க. இந்தியா வந்து இந்த சமிட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2014 வந்து இவங்க வந்து சமிட் நடத்துறாங்க. அந்த சமிட்ல இந்தியா என்ன பண்றாங்க, இந்தியா வந்து அதுல இருந்தே வந்து பெரிய லெவல்ல ரெக்கமெண்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்காங்க. இந்தியாவுக்கு இன்னொரு பெரிய விஷயம் 2016 உரி அட்டாக்ல இருந்து இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, பாகிஸ்தானோட பெரிய லெவல்ல சார்க்ல நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியல. நம்ம எவ்வளவுதான் சார்க்கு பண்ணாலும் சார்க்ல இருந்து ஈல்டுங்கிறது ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் பெருசா இல்லைங்கிறதுனால இந்தியா வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி, ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி எல்லாம் ஈஸ்ட் நோக்கி திருப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல இருந்து பார்த்தோம்னா எல்லாமே ஈஸ்ட் சைடே பெரிய லெவல்ல இதாச்சு. ஸோ இதுதான் இதுல வந்து பிரிக்ஸ், அதாவது பிம்ஸ்டெக்ங்கிறது வந்து இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆஃப்டர் 2014 வந்து ஒவ்வொரு 4 வருஷமே இந்தியாவுடைய கான்ட்ரிபியூஷன் பெரிய லெவல் நடந்தது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து டாக்கால இருக்குது, பங்களாதேஷ்ல. ஸோ அதோட 38% கான்ட்ரிபியூஷன் யாரோடது அப்படின்னா இந்தியாவோட. அதே மாதிரி வந்து ஒரு 14 செக்டாரா வந்து ஒரு லாஸ்ட் சமிட் 2021 சமிட்ல என்ன பண்ணிருக்காங்க, சப் செக்டாரை பிரிச்சு ஒவ்வொரு கண்ட்ரிஸும் அந்த செக்டாரை வந்து லீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நிறைய இம்பார்ட்டன்டான செக்டார்ஸ் வந்து இந்தியா லீட் பண்றாங்க. ஸோ இந்தியா என்ன பண்றாங்க, புஷ் அப் பண்றாங்க.
இந்த இது வளரணும். எஸ்பெஷலி 2025 டயலாக் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியா நிறைய பிம்ஸ்டெக் கொடுத்துருக்குது. எதுக்காக அப்படின்னா, பிம்ஸ்டெக்கோட ரீஜனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சைனாவோட அந்த டாமினன்ஸா இருக்கட்டும், யுஎஸோட ஒரு மாதிரியான ஒரு மாடர்ன் ஹெஜ்மோனியா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து இதர ரஷ்யன் வார் இந்த மாதிரியான ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி பீரியடா இருக்கட்டும், இந்தியாவுக்கு அது எல்லாமே என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு சேஃபான ஒரு ரீஜனல் பேலன்ஸை வந்து சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா உருவாக்குனதுக்காக இந்தியா இது செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ நல்ல பாயிண்ட் சொன்னீங்க, ஃபேக்சுவலாகவும் நிறைய பாயிண்ட் சொன்னீங்க, அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் சொன்னீங்க. இப்போ அந்த உரி அட்டாக் அப்புறம் பிம்ஸ்டெக் அண்ட் லுக்கீஸ் பாலிசி, ஆக்டிவ்ஸ் பாலிசி, இந்த இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட்ல இந்தியா இந்த பக்கம் ஈஸ்ட் எடுத்தது அப்படிங்கிற சொல்றப்போ, சார்க் அப்படிங்கிறது வந்து முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கனைசேஷனா இருந்துட்டு இருக்கிறப்போ அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எதுவும் பிம்ஸ்டெக் வந்ததுக்கு அப்புறம் குறையிற மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது. அது எதுவும் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக்கா மிஸ் பண்ற விஷயமா? ஸ்ட்ராட்டஜிக்கலி இந்தியா அதை மிஸ் பண்ணுதா அப்படிங்கிறது கேட்டோம் அப்படின்னா, இந்தியாவால அதை பேலன்ஸ் பண்ணி வைக்க முடியல. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து பார்த்துருக்குறோம், அந்த ஒரு டிப்ளமேட்டிக் இதில் சொல்லுவாங்க பிக் பிரதர் ஆட்டிடியூடு. ஈவன் ஆஃப்டர் அந்த பங்களாதேஷ் லிபரேஷன் வாருக்கு அப்புறம் இந்தியா வந்து ஒரு பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல இருக்குங்கிறது தான் தொடர்ச்சியா இருக்கும். ஆனா சொல்ல போனா இது வந்து ஒரு மதர் ஆட்டிடியூட்லயே இந்தியா வந்து சார்க்க கண்ணோட்டத்தில் தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அதுதான் ரொம்ப டெஸ்பைட் ஆஃப் பாலிடிக்ஸ் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல வந்து சார்க்குக்கு வந்து நிறையவே பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும். 2000 வந்து இந்தியா மேல ஆஃப்டர் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அப்புறம் நிறைய சாங்ஷன்ஸ் இருந்துச்சு. இந்தியா 2000 அப்புறம் வந்து ஒரு growth நோக்கி இந்தியா அண்ட் சைனா போத் ரெண்டு பேருமே. அப்ப இந்தியாவை பொறுத்த லெவல்ல நம்ம பாகிஸ்தானோட நிறைய ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை ஈஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய அவங்களுக்கு சலுகைகள் வந்து கொடுத்தோம். ஸோ அவங்க ஆனால் அந்த அளவுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கொஞ்ச நாள்லயே நம்ம செக்யூரிட்டி கன்சர்ன் நமக்கு நிறைய வர ஆரம்பிச்சு. அட்டாக் பார்லிமெண்ட் அட்டாக் வந்து இன்னைக்கும் அவங்க மேல நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்கு. அவங்க அந்த இதை ஏத்துக்கவே இல்லை நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்தியா அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பெரிய டைலாக்லாம் நடத்தி UPA 1 UPA 2 எல்லாம் கண்டினியூ பண்ணாங்க. 2009 மும்பை அட்டாக். ஸோ இந்தியாவால என்ன பண்ணவே முடியல அப்படின்னா, இந்த வெஸ்ட் கேட்டை ஓபன் பண்ணவே முடியாது. இந்த வெஸ்ட் கேட் ஓபன்ஸ் டுவோர்ட்ஸ் சென்ட்ரல் ஏஷியா. இந்த சென்ட்ரல் ஏஷியா, இந்தியாவுக்கு சென்ட்ரல் ஏஷியா இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கேஸ் தான். நேச்சுரல் கேஸ் டேப் பண்ணணுங்கிறது தான் இந்தியாவுக்கு பெரிய தேவை இருந்துச்சு. இந்தியா இதுக்கு அல்டர்னேட் ரூட் பார்த்தாங்க. அல்டர்னேட் ரூட்னு பார்த்தா அதுதான் சபார். சபஹார் ஓபன் ஆன உடனே இந்தியாவுக்கு தெரியும், சரி பாகிஸ்தானோட தாப்பி பைப்லைன் மட்டும்தான், அதாவது தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, இந்த தாப்பி பைப்லைன் மட்டும்தான் நமக்கு ப்ராப்ளமா இருக்குமே ஒழிஞ்சு மற்றபடி நம்ம சி ரூட்ல எல்லாமே பில்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் இந்தியா, இஸ்ரேல், யுஎஸ், UAE இந்த இது வரைக்கும் I2U2 இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தன்னோட வெஸ்ட் கோஸ்ட்டை எப்படி வந்து ஓபன் பண்ணலாம் வெஸ்ட் நோக்கி அப்படிங்கிறது தான் இருக்கு. ஆனா ஈஸ்ட் பக்கம் இந்தியா என்ன பண்றாங்க, லுக் ஈஸ்ட் பாலிசில இருந்து ஆக்டிஸ்ட் பாலிசியை ஷிஃப்ட் பண்ண வரைக்கும், நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியா வந்த வரைக்கும் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஈஸ்ட் நோக்கி தங்களோட லேண்ட் ரூட்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இதுல வர்றாங்க. இந்தியாவுக்கு சார்க் இம்பார்ட்டன்ட், இம்ஸ்டெக் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ரெண்டு ஏரியாவுமே ஸ்டேபிளா இருக்கணும் தான். ஆனா இந்தியாவோட கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கிறது அந்த எக்ஸ்டர்னல் விஷயத்துல பாகிஸ்தானோட கவுண்டர் பேலன்ஸ் வந்து நடக்கவே மாட்டேது. ஸோ அதனால இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா டுவோர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா தாய்லாந்து வந்து ஆசியானோட கேட்டா இருக்கு, மியான்மர், தாய்லாந்து. ஸோ இந்தியா வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஆசியான் ஏரியாக்குள்ள நம்மளுடைய மார்க்கெட் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது பண்றாங்க. ஈவன் சைனாவோட கவுண்டர் பவரா வந்து இந்தியா தன்னை பிச் பண்ணிக்கிறதுல இதுல பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போத் ஸ்ட்ராட்டஜிக்கலி அண்ட் எக்கனாமிக்கலி இது ரெண்டுமே நமக்கு வந்து பிம்ஸ்டெக்கால நடக்கும் அப்படிங்கிறது இந்தியாவோட நம்பிக்கை. ஓகே ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன ரைஸ் ஆகுது அப்படின்னா, இவ்வளோ பெரிய கிரைசிஸ் கிடையில 2018 அப்புறம் பேண்டமிக் வந்துருச்சு, கோவிட். ஸோ மீட்டிங் வந்து பிம்ஸ்டெக்குடைய மீட்டிங் விர்ச்சுவலாகவே நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நடக்கிற ஃபிசிக்கல் மீட்டிங்காக நடந்திருக்குது. இவ்வளோ கிரைசிஸில் பர்டிகுலராக அந்த டிசாஸ்டர், எர்த்குவேக் வேற ஒரு பெரிய டிசாஸ்டர் தாய்லாந்து, மியான்மரில். அது போக நேபாள் அண்ட் ஸ்ரீலங்காவில் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு இடையில பிம்ஸ்டெக் மீட்டை வந்து நடத்தினது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் சக்ஸஸாக பார்க்கலாமா?
எஸ் மோரார்லஸ் இது இந்த மாதிரியான சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ், இதர டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர் அண்ட் மேன்மேட் டிசாஸ்டர் இருக்கு எல்லாத்துக்கும் நடுவில். மேன்மேட் டிசாஸ்டர்னா எக்கனாமிக் டிசாஸ்டர், நியோ நான் குளோபலைசேஷனை வந்து திருப்பியும் இது பண்ணும், ப்ரொடக்டிவிஸ்ட் ஃபார்மேட்டை கொண்டு வரணும். இந்த பீரியட்ல இந்தியா நடத்துறது ஸ்ட்ராட்டஜிக் சக்சஸ் தான். இன்புட்ஸை பார்த்தோம்னா 21 பாயிண்ட்ஸ் இதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் போதி ப்ரோக்ராம் இருக்கட்டும், எல்லாமே இந்தியா டொனேட் பண்றாங்க. இந்தியா வந்து ட்ரை டு அதுக்கு தண்ணி ஊத்துறாங்கன்னே சொல்லலாம். அந்த அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அந்த மரம் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய பெரிய இதா இருக்கு. இந்தியாவுடைய டிப்ளமசியில ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரீஜனல் கோஆபரேஷன் இதுல வந்து ஒரு பெரிய சக்சஸா பிம்ஸ்டெக்கை பார்க்கலாம். ஏன்னா அல்டர்னேட் கரன்சி சிஸ்டத்தை பிரிக்ஸ் பேசினதுக்கு அப்புறம் பெரிய லெவல்ல அதுல எந்த மூமெண்ட்டும் இல்லை. ஆனா பிம்ஸ்டெக்ல வந்து லோக்கல் கரன்சி ட்ரேடு பண்றதை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் எக்கனாமிக் வாலட்டைல் சிஸ்டம்ல வந்து லோக்கல் கரன்சியில எப்படி ட்ரேட் பண்ணிக்கிறதுன்னு பேசுறதுக்கு பெரிய விஷயம். நமக்கு வந்து உக்ரைன் வாருக்கு அப்புறம் சைனா ரஷ்யாவோட லோக்கல் கரன்சி ட்ரேட்ல வந்து எவ்வளோ சைனாக்கு சாதகமா அது அமைஞ்சது அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ இந்தியா வந்து லோக்கல் கரன்சி பேசல, அல்டர்னேட் கரன்சி பேசல. அல்டர்னேட் கரன்சி பேசினா அது வேற மாதிரியான ஜியோ பாலிட்டிக்ஸ் கொண்டு போகும், அங்க போகவே இல்லை. லோக்கல் கரன்சி டிரான்சாக்ஷன் பத்தி பேசுறாங்க, யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி பேசுறாங்க. யூபிஐ வந்து எப்படி வந்து எல்லா பக்கமும் கொண்டு போறது, டிஜிட்டல் எக்கனாமியை வந்து எப்படி க்ரோத் பண்றது, இது எதுவுமே ஜியோ பாலிட்டிக்ஸ் இந்தியாவுக்கு பெரிய எஃபெக்ட், நெகட்டிவ் எஃபெக்ட் கொடுக்காதுங்கிறது. ஆனா பாசிட்டிவ்லி எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ட்ரேட் க்ரோத்துக்கும் பெரிய லெவல் ஓப்பன் அப்ப கொடுக்கும். இந்த ரீஜனல் கான்க்ளேவ்ங்கிறது அதோடைய சக்சஸை ரீச் பண்றதுக்கு இந்த சமிட் 2025 சமிட் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப கரெக்டாக ஒரு கம்பேரிசன் கொடுத்தீங்க. ஏன்னா ஏற்கனவே பிரிக்ஸில் வந்து ஒரு செப்பரேட் கரன்சி பிரிக்ஸுக்குன்னு கிரியேட் பண்ணலாமான்னு வந்தப்பவே யூஎஸ்ல இருந்து கிட்டத்தட்ட மிரட்டல் மாதிரியே வந்துச்சு, இது பண்ணக்கூடாது அப்படின்னு. எஸ், ஸோ பிம்ஸ்டெக்குடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்குது, அண்ட் ஃபிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுற ஃபேக்சுவல் பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக சொன்னீங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஐ ஹோப் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இன்னும் நம்ம இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த லெவல்ல த வே ஆஃப் திங்கிங் தான் நம்ம ஆன்சர்ஸை டிஃபரன்ஸ் பண்ணும். நம்ம ஆன்சர்ஸ் வந்து சில வார்த்தைகளை ஃபேக்சுவலா எடுக்கிறத விட அந்த ஃபேக்ட்ஸ் வந்து இன் ஜென்ரல்ல என்ன எஃபெக்ட் கொடுக்குங்கிறத நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம திங்க் பண்ற அளவுக்கு இருக்கிறோமாங்கிறதா ஆன்சரோட செக்கிங்கே. ஸோ நம்ம இன் ஜென்ரலா எழுதிட்டு போயிடலாம் லோக்கல் கரன்சி டிரான்சாக்ஷன். அந்த லோக்கல் கரன்சி டிரான்சாக்ஷனோட எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம வந்து சொன்னாதான் நம்ம பாயிண்ட்டுக்கான வேல்யூவா இருக்குங்கிறது தான் நம்ம இதுவரைக்குமான யூபிஎஸ்சி டிரான்சாக்ஷன் சர்வைவல்ல நம்ம கத்துக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ அதுதான் சார். ஸோ இன் ஜென்ரல் தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நோக்கி டிஸ்கஸ் பண்ணுவோம். யா ஷியர் ஷியர் ஷியர். ஓகே, ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே.